Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1563 கேண்டிடேட்ஸ்க்கு 23ஆம் தேதி ஜூன் மாதம் நமக்கு வந்து ரீநீட் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ரீநீட்டோட ஆன்சர் கீயும் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயும் ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பியும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1563 பேரில் 813 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த ரீநீட் 2024 நடந்துச்சு இல்லையா, 23rd ஜூன், அதை வந்து அவங்க ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒரு ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ண ₹200 கட்டணும். அது உங்களுக்கு 28ஆம் தேதி நேற்றே ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நைட்டு 11 மணியோட க்ளோஸ் ஆகுது. நாளைக்கு ரிசல்ட் அது நமக்கு தெரியும். ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்ச் வந்து அவங்க வந்து ஓஎம்ஆரில் 4th ஆப்ஷன் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. 4th ஆப்ஷன் தான் ஆன்சரும் கூட. ஆனால் வேற அவங்களுக்கு வந்து மார்க் கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா, நான் பாருங்கள் இந்த கொஷனுக்கு நீங்கள் 4வது ஆப்ஷன் ஆன்சர்னு சொல்லியிருக்கிறீங்க, நானும் 4வது ஆன்சர் தான் ஷேட் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு மார்க் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு 28ஆம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருக்கு நேற்று. இன்னைக்கு நைட்டு 11 மணியோட முடியுது. நாளைக்கு நமக்கு ரிசல்ட் வந்துடுதுங்க. ஸோ இப்போ இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா exams.nta.ac.in. இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி exams.nta.ac.in/neet அது வந்து வந்துட்டோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ரீ எக்ஸாமினேஷனுக்கு. கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ஸ்கோர் கார்டு, கிளிக் ஹியர் ஃபார் லாகின் இதெல்லாம் வருது. இதில் வந்து கிளிக் ஹியர் டு ஆன்சர் கீ சேலஞ்ச் ஃபார் நீட் யூஜி 2024 ரீ எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் இந்த என்ன இங்கே செக்யூரிட்டி பின் காட்டுதோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அதை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணால் அவங்களுக்கு அந்த சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஆன்சர் கீ சேலஞ்ச் அண்ட் ஓஎம்ஆர் சேலஞ்ச், அதாவது ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்ச் பண்ணுற அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் அவங்க ஒரு கொஷினுக்கு சேலஞ்ச் பண்ணால் ₹200, ஒரு ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்ச் பண்ணாங்கன்னா ₹200 வீதம் அவங்க பே பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த வே. ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த சேலஞ்ச் நைட்டு 11 மணியோட முடியுது. நாளைக்கு ஃபைனல் ரிசல்ட் விட்டுருவாங்க. ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் சுப்ரீம் கோர்ட்லேயும் கேசஸ் வந்து நிறைய வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா கேசஸுமே குமுலேட்டிவாக ஜூலை 8ஆம் தேதி விசாரிக்கிறதா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.